மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. பிஎம்எஸ்பிஒய், அதாவது பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இது எல்லா பேங்க்லேயும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ்லேயும் நம்ம இதை போட முடியும். இதை பற்றியான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எதெல்லாம் கவர் பண்ணுது, எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் ஆகும், இன்கேஸ் ஏதாவது அசம்பாவிதமானால் எவ்வளோ கிளைம் தருவாங்க, அப்படி ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம பேங்க்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கொடுக்கணும், என்னென்ன கேட்பாங்க அப்படின்றத பற்றி காமனான விஷயத்தை தான் இதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பிஎம்எஸ்பிஒய் அப்படின்ற இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு ஆக்சிடெண்ட் ரிலேட்டட் இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இதுக்கு ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னா வெறும் 20 ரூபா தான் உங்களுக்கு, அதுவும் வருஷத்துக்கு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் மே மாத கடைசி வாரத்துலேயோ இல்லைன்னா ஜூன் வாரத்துலேயோ இதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் உங்களுக்கு பிடிப்பாங்க. மோஸ்ட்லி மே கடைசிலேயே உங்களுக்கு மே மாத கடைசி வாரத்துலேயே உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு பிடிச்சிருவாங்க. நீங்கள் பாஸ்புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் மே கடைசி வாரத்தில் இல்லை ஜூன் ஃபஸ்ட்டு வாரத்தில் ஒரு 20 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணியிருப்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் அமௌண்ட்டு தான். இந்த இன்சூரன்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது இன்சூரன்ஸ் போட்டிருக்கவர் ஏதோ ஒரு விபத்தில் இறந்துட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு யார் அவரை நாமினியாக வாரிசாக போட்டிருந்தாரோ அவங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதுதான் இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்றது. இந்த 2 லட்ச ரூபா ஒன்று அவர் கம்ப்ளீட்டாக இறந்துட்டாலும் அவருக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 கை போயிடுச்சு, இல்லை 2 கால் போயிடுச்சு, 2 கண் போயிடுச்சு அப்படின்னாலும் அவருக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த இன்சூரன்ஸ் போட்டவருக்கு ஒரு கண்ணோ இல்லை ஒரு கையோ இல்லை ஒரு காலோ போயிடுச்சுன்னா கூட பார்ஷியல் பர்மனன்ட் டிசபிலிட்டி அப்படின்ற வகையில் அவருக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் அவர் அக்கௌண்ட்டுக்கு கிளைமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இதில் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் நம்ம அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ நான் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு காமனான விஷயந்தான். இது இதில் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் இன்னும் அந்த பேங்க்குக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் 1 or 2 கூடலாம் குறையலாம், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தகுந்த மாதிரி கூடும் குறையும். அதனால் எந்த பேங்க்கில் அவர் போட்டிருக்காரோ அந்த பேங்க்கில் போய்ட்டு ஒரு முறை கேட்டுக்கோங்க, இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்ன்ட்டு. இப்போ நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதெல்லாம் காமனாக எந்த பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸில் காமனாக கேட்குற டாக்குமெண்ட்ஸ் தான். இதுக்கு ஃபஸ்ட்டு அப்படி ஒரு வேளை அந்த இன்சூரன்ஸ் பண்ணவர் இறந்துட்டார், இல்லை அவருக்கு இப்படி ஏதோ பார்ஷியல் பர்மனெண்ட் டிசபிலிட்டி இது மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா நேராக முதல்ல அந்த பேங்க்கில் போயிட்டு நான் இப்படி இவர் இன்னார் இந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, அவர் இப்படி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த பிஎம்எஸ்பிஒய் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று தருவாங்க. இதை நீங்கள் நெட்லேயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் போய்ட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதுக்கான கிளைம் ஃபார்ம் வரும். அது எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி கம்பல்சரி கேட்பாங்க. ஏன்னா இது ஆக்சிடென்டல் ரிலேட்டட் கிளைம் தானே, அதனால் கம்பல்சரி எஃப்ஐஆர் காப்பி கேட்பாங்க. எஃப்ஐஆர் காப்பி இல்லாமல் கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எஃப்ஐஆர் காப்பி ரெடி பண்ணிக்கோங்க. 3வது என்ன அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்பாங்க. கம்பல்சரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4வது கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இருந்தால் தான் நிறைய இடத்துல கிளைமே செட்டில் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்னால், ஒருவேளை இறந்தவர் குடிச்சிட்டு இறந்துருக்காரா இல்லை சூசைடு ஏதாவது பண்ணிக்கிட்டாரா, அதை ஆக்சிடெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, என்ன இதுன்றது இந்த கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டில் கிளியராக சொல்லிடுவாங்க. அதனால் கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் கம்பல்சரி கேட்பாங்க. இது 4 ரொம்ப மேண்டேட்ரி, கம்பல்சரி எல்லா பேங்க்லேயும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும்
நம்ம கிளைம்க்குன்னு போகும்போது கேட்குற விஷயங்கள். 5வது என்ன அப்படின்னா, யார் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட லாஸ்ட் 1 இயர் பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. அது பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, எங்கே அவர் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரோ அந்த பேங்க்கோட லாஸ்ட் 1 இயர் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அவருக்கு கரெக்டாக ப்ரீமியம் லாஸ்ட் இயரில் பிடிச்சிருக்காங்களா, எப்போ பிடிச்சிருக்காங்க, என்ன ஏதுன்ற டீட்டெயில் பார்க்கறதுக்காக இது கேட்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம நாமினி டீட்டெயில்ஸ் யார் அவர் வாரிசாக போட்டிருக்காங்களோ அந்த நாமினியோட ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த இது வந்து கேட்பாங்க. ஜெராக்ஸ் காப்பி கேட்பாங்க. அப்புறம் நாமினியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இப்போ ஒரு வேளை இந்த கிளைம் சாங்ஷன் ஆகி வந்துச்சுன்னா அது போடுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் வேணும். அதனால நாமினியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த நாமினியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இன்சூர்டு வந்து எந்த பேங்க்கில் வந்து இன்சூரன்ஸ் கட்டினாரோ, எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆச்சோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலே இந்த நாமினியும் கொடுக்கறது வந்து நல்லது. அப்போ தான் வந்து பேங்க்காரங்களோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்களோ வந்து இன்சூரன்ஸ் கிளைம் வந்துருச்சா என்ன ஏதுன்னு ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நமக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி எந்த பேங்க்கில் வந்து நம்ம கிளைம்க்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே நாமினியும் கொடுக்கறது வந்து நமக்கு நல்லது. மோஸ்ட்லி இது வந்து இந்த டெத்து நடந்து ஒரு 30 டேஸ்க்குள்ளே வந்து இந்த கிளைம் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஃபார்மோட ஸ்க்ரீன்ஷாட் நான் பின்னாடி தரேன். அதுலேயும் மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து 30 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் அப்ளை பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதில் எங்கெங்கே சைன் பண்ணணுமோ சைன் பண்ணிவிட்டு நம்ம கிளைம் எல்லாத்தையும் வந்து பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்க வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு நமக்கு கிளைமை வந்து அரைவ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து நாமினியோட எஸ்பி அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.